பாதாம் மில்க் ஷேக் வித் பாதாம் பிட்ஸாமா. ஆனால் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது, வாங்க பார்க்கலாம். இந்த மில்க் ஷேக்கில் பார்த்தீங்கன்னா வித் பாதாம் பிட்ஸ்ன்னு வந்து போட்டிருக்கான். ஆனால் இதில் பாதி தான் பாதாம், மிச்ச பாதிக்கு வாட்டர்மெலன் சீட்ஸ், தர்பூசணி விதையை வந்து போட்டிருக்கான். ஏன்னா தர்பூசணி விதை பார்க்க ஸ்லைஸ் பண்ண பாதாம் மாதிரியே இருக்கிறனாலையும் மில்க் ஷேக்கில் போட்டு குடிக்கும்போது எந்த வித்தியாசமும் நமக்கு தெரியாது. பாதாம் நினச்சி குடிச்சிருவாங்க, எவனுமே இன்க்ரீடியன்ஸை படிக்க மாட்டாங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்படி அதிகமான அளவு பாதாம் போட்டிருக்கானான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. வெறும் 0.4% தான் பாதாம் ஆட் பண்ணியிருக்கான். 0.4% இந்த வாட்டர்மெலன் சீட்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கான். ரெண்டையும் சேர்த்தா 1% கூட வராது, 0.8% தான் வரும். இந்த 0.8% பாதாம் போடுறதுக்கு கூட முடியாமல் இவன் இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து பார்த்து வச்சுருக்காங்க. ரெண்டாவதாக இதில் 2 ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்காங்க, டாட்டசைன், சன்செட் எல்லோ. இது ரெண்டுமே வந்து நேச்சுரல் கிடையாது, ஆர்டிஃபிஷியலாக பெட்ரோல்லேருந்து தயாரிக்கப்பட்ட சிந்தட்டிக் ஃபுட் கலர்ஸ். இந்த ஃபுட் கலரை வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணாலே கண்டிப்பாக ஒரு வார்னிங் லேபிளை வந்து மென்ஷன் பண்ணணும். ஆனால் இந்தியாவில் அந்த மாதிரி எந்த ரூல்ஸும் கிடையாது, அதனால இவங்க மென்ஷன் பண்ணல. மூணாவதாக இதில் இருக்கிற சுகர் கண்டென்ட். WHO என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 25 கிராமுக்கும் கம்மியான அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிட்டால் நம்ம உடம்புக்கு வந்து நல்லதுங்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு பாட்டிலில் பார்த்தீங்கன்னா 30 கிராம் சர்க்கரை இருக்குது. இந்த அளவுக்கு சர்க்கரை நம்ம எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு நல்லதும் கிடையாது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இதில் பாதாமும் போட்டு வாட்டர்மெலன் விதையும் போட்டு ஆனால் வெறும் பாதாமை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கிறது கரெக்டாக இல்லை தப்பா? என்ன கேட்டால் இவன் பாதாம்னு போட்டிருக்கிறதே தப்பு தான். ஏன்னா வெறும் 0.4% தான் பாதாம் போட்டிருக்கான். ஆனால் பேக்கெட் முன்னாடி பாருங்கள் எத்தனை பாதாம் பழத்தை போட்டு வச்சுருக்கான்ட்டு.